ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்தியாவுடைய நைட்மேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்திரேலியன் டீமோட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியாவுடைய செமிஃபைனல் மேட்ச் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம வீடியோ எடுக்கக்கூடிய இந்த செகண்டில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்தியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்றத தொடங்க போகிறாங்க, விளையாட போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நேரத்தில் இருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான மீம்ஸ் அப்படின்றது பறக்குது. ஐயோ, ஆஸ்திரேலியாக்காரனுக்கு ப்ளூ ஜெர்சியை பார்த்தாலே அடிப்பானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பறக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட் இருக்கார் இல்லையா, டிராவிஸ் ஹெட் விசஸ் இந்தியா அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே மாமா குஷி ஆய்வாப்பில் போட்டு பொழந்துருவாப்பில் அப்படின்ற மாதிரி மீம்ஸாக இருந்தாலும் சரி. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, சுரேஷ் ரெய்னா மாதிரி ரொம்ப பெரிய லெஜெண்டே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என் லைஃப்பில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பயமே எது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நாக் அவுட் டோர்னமெண்ட்ஸில் வந்துட்டு ஆஸ்திரேலியா கூட விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பயம் அப்படின்றது இந்தியன் டீமுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உடனே வந்துட்டு எனக்கு தெரியுமா, அதெல்லாம் கிடையாது, ஆஸ்திரேலியா எத்தனை டைம் புரட்டி விட்டுருக்கோம், அலற விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இதெல்லாம் நான் சொன்னது கிடையாது. இந்தியாவுடைய லெஜண்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரேஷ் ரெய்னா ஆரம்பிச்சு பல முன்னணி வீரர்கள் ஆஸ்திரேலியாவை பற்றி சொன்னது அப்படின்னே சொல்லலாம். ஆஸ்திரேலியன்ஸ் அப்படின்னாலே ஏன் சம்பவக்காரங்களா இருக்கானுங்க. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 14 வருஷமா ஏன் நாக் அவுட் போட்டிகளில் நம்மளால ஆஸ்திரேலியாவை ஜெயிக்க முடியல. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய கேம் இருக்கு இல்லையா, அதில் இந்தியா வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்குமா எடுக்காதா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஆஸ்திரேலியாவை லாஸ்ட்டாக வந்துட்டு இந்தியா நாக் அவுட் போட்டிகளில் எப்போ தோக்கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா 2011 வேர்ல்டு கப் செமிஃபைனல்ஸில் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா நடந்த 2015 வேர்ல்டு கப்பாக இருந்தாலும் சரி, 2023 இருக்கு இல்லையா, 23 நடந்த ஒன் டே வேர்ல்டு கப்பு, அதே வருஷம் நடந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போட்டிகள்லையுமே நாக் அவுட் அப்படின்றது வந்துட்டா, இல்லை ஐசிசி டோர்னமெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்துருச்சுன்னா போதும் எங்கள் மாமாவை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, அது வரைக்கும் வந்துட்டு ஆஸ்திரேலியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷோடையே வந்துட்டு சீரீஸை லாஸ் பண்ணுவாங்க, ஸ்ரீலங்காவோட சீரீஸை லாஸ் பண்ணுவாங்க. பட் ஐசிசி டோர்னமெண்ட்னு வந்துட்டா போதும் கையில் பிடிக்க முடியாதுப்பா ஆஸ்திரேலியன்ஸை அப்படின்னு சொல்ல மாதிரி பார்த்தோம்னா அடிச்சு நொறுக்குவாங்க அப்படின்னே சொல்லலாம். எந்தெந்த ரூபத்தில் எப்போ எப்படி யார் மாறுவாங்க அப்படின்னே தெரியாது. அணியினுடைய ரொம்ப பெரிய நட்சத்திரம்னு பார்த்தா நம்ம தலைவன் டிராவிஸ் ஹெட் தான் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இந்தியா மாதிரி டீமுக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டாப்ல அப்படின்னா அந்த டீமினுடைய தூக்கத்தை கெடுக்கிறது தான் நம்ம மாம்ஸுக்கு வேலையே அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு வந்துட்டு அடிச்சு நொறுக்கி வந்துட்டு ஒரு ஓப்பனிங் இன்னிங்ஸ் அப்படின்றத ஆட அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்மித் இவங்கெல்லாம் வந்துட்டு அதை கண்டினியூ பண்ணி எண்ட் வரைக்கும் அப்படியே கொண்டு போவாங்க. எண்டிங்கில் அதாவது வந்துட்டு ஓப்பனிங்கில் ஏதாவது சொதப்பல்கள் இருந்தாலும் எண்டிங்கில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரவுண்டர் பேட் கமின்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரியான ஆட்கள்லாம் அடிச்சு கிடிச்சு டீம் ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆசிஸை பார்த்தாலே வந்துட்டு ஒரு பயம் அப்படின்றது மற்ற டீம்ஸ்க்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் ஏன் 14 இயர்ஸாக பீட் பண்ண முடியல, அதை தாண்டி வந்துட்டு ஆசிஸ் ஏன் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போதோ இல்லை நிறைய தேடி பார்க்கும்போதோ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆசிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை கையில் வச்சுருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்துட்டு ரொம்பவே ப்ராக்டிக்கலான வந்துட்டு ஒரு வேல வந்துட்டு விளையாடுறாங்க. ஸோ நம்ம இதை வந்துட்டு இது இப்படி பண்ணோம் அப்படின்னா போதும். அடுத்தவங்களுடைய வீக்னஸ் இருக்கு இல்லையா, ஆசிஸை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஸ்ட்ராங்கை நம்புறதை விட ஆப்பனன்ட் பிளேயருடைய வீக்னஸ் அதிகமாக நம்புவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஆஃப் ஸ்பின்ல வந்துட்டு திணறாங்க அப்படின்றது நமக்கே நல்லா தெரியும் போது ஆசிஸ்க்கு நல்லாவே தெரியும். என்னடா சொல்கிறேன் என் தலைவனை பார்த்து அப்படி இப்படி நீங்கள் சொல்ல வந்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் 7 மேட்ச்சில் 5 டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி ஆஃப் ஸ்பின்ல தான் அவுட் ஆகியிருக்காரு. இதே மாதிரியான மோசமான சாதனை அப்படின்றதான் ரோஹித் சர்மாவுக்கும் தொடருது. ஸோ இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்றத வச்சு தான் ஆசிஸ் அவங்களுடைய டீமே வந்து செட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்தவங்களுடைய மிஸ்டேக்ஸை வச்சு அவங்க டீம் அப்படின்றத செட் பண்ணி அந்த பிளேயர்ஸை வந்துட்டு அடித்து காலி பண்ணி நாக் அவுட் மாதிரியான போட்டிகளில் ஜெயிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே இதை வந்துட்டு இப்படி விளையாண்டு ஜெயிக்கிறாங்க, வேற என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆசிஸ் வந்துட்டு இந்த சீன்றது இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு
அவங்களே தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சும்மா இருக்கக்கூடிய பிளேயர்ஸை கிரவுண்டுக்குள்ளே மட்டும் கிடையாது, கிரவுண்டுக்கு வெளியிலையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது சொல்கிறது சீன்றது. லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பேட் கமின்ஸ் இருக்கார் இல்லையா, நாங்கள் வந்துட்டு இந்தியாவிலே வச்சு சைலண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு வசனம்லாம் வந்துட்டு பேசுவார். ஸோ அந்த மாதிரி உளவியல் ரீதியான விளையாட்டு அப்படின்றதையும் ஆசிஸ் செம்மையாக விளையாடுவாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. அது கிரவுண்டுக்குள்ளேயுமே பண்ணுவாங்க. சும்மா டீஸ் பண்ணுறது, நல்லா ஒரு பிளேயர் விளையாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவனை வந்துட்டு கவனம் திருப்புறதுக்காக, திசை திருப்புறதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுறது அப்படின்றத ஆசிஸ் ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க. அப்படின்றதுனால பார்த்தோம் அப்படின்னா உளவியல் ரீதியாகவும் அவங்க ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல வச்சுக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இதை வந்துட்டு அவங்க தொடர்ந்து பண்ணுறதுனால தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு நம்பர் 1 டீமாக மாறுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 14 வருஷம் கழிச்சு இந்த டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டீமில் பல முன்னணி பிளேயர்ஸ் இல்லை அப்படின்றது ஆசிஸ்க்கு ஒரு பின்னடைவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கத்தில் மிச்சல் ஷார்க்கு, இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பேட் கமின்ஸ், இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் தொடரில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா விலகிருக்காங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அவ்வளோ பெருசாக செலிப்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு இந்த பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீவ் ஸ்மித் இருக்காரு இல்லையா, ஸ்மித் கேப்டனு, மேக்ஸ்வெல் ஒரு பக்கம், டிராவிஸ் ஹெட் ஒரு பக்கம், ஆடம் ஜாம்பா ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பல முன்னணி வீரர்களும் அவங்கள்ட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அணுவகுத்து நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆசிஸை பொறுத்த வரைக்குமே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க எப்போ எப்படி மாறுவாங்க, யாரை போட்டு எங்கே பொழப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது அப்படின்றதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாகவும் ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த டைம் ஆஸ்திரேலியாவுடைய ரொம்ப பெரிய நம்பிக்கை நட்சத்திரம் வந்த டிராவிஸ் ஹெட் விக்கெட் அப்படின்றத நம்ம வருண் சக்கரவர்த்தி இருக்கார் இல்லையா, நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க இந்த செகண்ட் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நடந்திருக்கிறதன் படி ரொம்ப சீக்கிரமாக எடுத்து விட்டுருக்காப்புல. இந்தியன் அணியும் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால 14 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு மோசமான சாதனை அப்படின்றத இந்தியன் டீம் பார்த்தோம் அப்படின்னா பிரேக் பண்ணி ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியில் ஃபைனலுக்கு போவாங்களா, இல்லை அந்த 14 வருஷம் ரொம்ப கொடுமையான சோதனை இருக்கு இல்லையா அது இன்னும் தொடரப்போதா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ நீங்கள் ஆசிஸ் பற்றியும் நம்ம என்னதான் இந்தியன் டீமாக இருந்தாலும், இந்தியன் டீமுடைய சப்போர்ட்டர்ஸாக இருந்தாலும் ஆசிஸ் கிட்ட, ஆசி டீம் கிட்ட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னா அது என்னன்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.